தமிழர்கள் 13 பேர் காக்கை குருவினை சுடுவதை போல சுட்டுக் கொண்டார்களே தூத்துக்குடியில். அவர்கள் செய்த பாவம் என்ன? மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கோரிக்கை கொடுக்க போகிறோம் என்று அறிவித்துவிட்டு அறவழியிலே நடந்து வரக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஜில்லா கலெக்டருடைய அலுவலகம் வருவதற்கு முன்பே அவர் கோவில்பட்டிக்கு போக சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அரசு, தமிழகத்தை வஞ்சிக்கின்ற இந்த கேடுகட்ட அரசு அனுப்பி வைத்துவிட்டு அங்கே இருக்கக்கூடிய வாகனங்களுக்கு போலீசாரே தீ வைத்தார்கள் என்று நான் சொல்லவில்லை. 3 முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதிகள், 3 former high court judges, 3 முன்னாள் டிஜிபிக்கள், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், 2 ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ், ஹென்றி திபேன் அமைத்த மக்கள் கண்காணிப்பகம் 2400 பக்கம் 15 நாட்கள் தங்கியிருந்து தந்த அந்த அறிக்கையில் காவல்துறையினரே வாகனங்களுக்கு தீ வைத்தார்கள் துப்பாக்கி சூட்டை நியாயப்படுத்த. அந்த அறப்போரிலே கலந்து கொள்வதற்காக நடந்து போய் கொண்டிருந்த ஸ்னோலின் என்கின்ற அந்த 11வது வகுப்பு மாணவி பேசிக்கொண்டு வருகிற போதே வாய் வழியாக பாய்ந்து வந்த குண்டு தலையை சிதற வைத்து அங்கே தலை வெடித்து கீழே கிடக்கிறார். அந்த வீட்டுக்கு அந்த ராத்திரியிலே போறேன், துப்பாக்கி சூடு நடந்த இரவிலே போறேன். என் வாழ்க்கையில் எத்தனையோ துன்ப சம்பவங்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் அவருடைய தாயும் தந்தையும் அண்ணனும் தம்பியும் மாமனும் மச்சானும் தெருவே கூடியிருந்து கதறினார்களே, பச்சை மதலையா, சின்ன பொண்ணுயா, அது என்னையா பாவம் பண்ணிச்சு, தலை வெடிச்சு தேடி கிடந்ததுயா. அந்த அழுகை சத்தம் என் நெஞ்சை பிளந்தது. அடுத்த தெருவுக்கு போறான், ஜான்சி திரேஸ்புரத்திலே தூக்குவாடியிலே சோறு கொண்டு போகிறாள் பிள்ளைகளுக்கு. காவல்துறை வேகமாக வருகிறது. போராட்ட களம் அல்ல, 15 அடி தூரத்தில் இருந்து சுடுகிறது. நெற்றியில் குண்டு பாய்கிறது. மூளை சிதறி மண்ணில் உருள்கிறது. அந்த இரவு 12 மணிக்கு போன போது அந்த இடத்தையே கொண்டு போய் காட்டினார்கள். ஐயோ, நாங்கள் இந்த நாட்டிலே நாங்கள் என்ன பாவம் செய்தோம்? எங்களுக்கு நீதி கிடையாதா? நாங்கள் நாதியற்றவர்களா? 13 பேரையும் உச்சந்தலையிலும் மார்பு பகுதியிலும் சுட்டுக் கொண்டது premeditated cold-blooded murder. திட்டமிட்ட படுகொலை செய்தது இந்த கொலைபாதக அரசு, செய்தது இந்த எடப்பாடி பழனிசாமி அரசு. காவல்துறையிலே கனவான்கள் இருக்கிறார்கள், கண்ணியம் மிக்கவர்கள் இருக்கிறார்கள், மனிதநேயம் கொண்டவர்கள் இருக்கிறார்கள். காக்கி சட்டைகளுக்குள்ளும் மனிதாபிமானம் இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் தேர்ந்தெடுத்து கூலிப்படையாக ஸ்டெர்லைட் கம்பெனியினுடைய கூலிப்படையாக மாற்றி 13 பேரை சுட்டுக் கொண்டீர்களே, நீதி கிடையாதா? நான் சுப்ரீம் கோர்ட்டிலே கேட்டேன், பசுமை தீர்ப்பாயத்திலே கேட்டேன். தூத்துக்குடி பூமியிலே சிதறிய ரத்த துளிகள் இங்கே நீதி கேட்கின்றன. The blood spilled on the spoil of Tuticorin cries for justice in this court. இன்றைக்கு உங்களிடம் நீதி கேட்கிறேன். இந்த கொலைபாதக அரசு, நம் பிள்ளைகள், நமது குடும்பத்தினர் இப்படி கொல்லப்பட்டார்களே, சின்னஞ்சிறு சிறுமிகள் உயிரோ பாதுகாப்பாக முடியவில்லை. மாலை பத்திரிகையிலே பார்க்கிறேன், பாப்பநாயக்கன் பாளையத்தில் கொங்கு மண்டலத்தில் 6 வயது சிறுமி செத்து கிடக்கிறாள். கண்டுபிடிக்கிறார்கள், பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு செத்து கிடக்கிறாள். அந்த பொள்ளாச்சியிலே தான் 200 இளம் பெண்கள் கொடூரமாக நாசமாக்கப்பட்டார்கள். அந்த குடும்பங்கள் கதி என்ன? அதன் பின்னாலே அதிமுக ஆளுங்கட்சி இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை நான் இங்கே வைக்கிறேன். அதனால் தான் இந்த மர்மம், திடுக்கிடும் மர்மம், குடநாட்டிலே கொலை, பங்களாவுக்கு வந்தவர்கள் கொலை, விசாரிக்க போனவர்கள் வரிசையாக அந்த இடத்துக்கு 13 கொலையாளிகளை கொண்டு வந்தான் கனகராஜ் டிரைவர். 5 பேர் கொல்லப்பட்டார்கள். இதன் மர்மம் என்ன? அந்த குடநாடு பங்களாவில் இருக்கக்கூடிய அந்த ரகசிய அறைகளிலே எதை தேடி போனீர்கள்? கொள்ளையடித்த கூட்டம் பதில் சொல்லி தீர வேண்டும். நான் 2 கேள்விகளை நரேந்திர மோடி அவர்களை போட்டு கேட்கிறேன். மேகதாட்டுவிலே அணை கட்டுவதற்கு திட்டம் வகுத்து கொடுத்ததே உங்கள் அரசுதான். பாரதிய ஜனதா கட்சி அமைச்சருடைய வீட்டில் 2014 டிசம்பர் 7-8 தேதிகளில் வாக்கு உற்பத்தியாளர்கள் மாநாடு என்று வெளியிலே ஒரு பெரிய விளம்பர பலகையை தொங்க விட்டுவிட்டு
பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பிக்கள் மந்திரிகள் கூட்டத்தில் சுற்றுச்சூழல் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கலந்து கொண்டு நீங்கள் மேகதாட்டுவிலே துணிந்து அணை கட்டுங்கள், நாங்கள் வெளிப்படையாக முதலில் அனுமதி கொடுக்க மாட்டோம், ஆயத்த வேலைகள் நடக்கட்டும் என்று சொல்லி 5912 கோடி ரூபாய் அந்த அரசு ஒதுக்கீடு செய்து சட்டமன்றத்தில் அறிவித்தது மட்டுமல்ல, அணை கட்டுவதற்குரிய அத்தனை பொருள்களும் ஆயத்த நிலையிலே கொண்டு வந்து குவிக்கப்பட்டு விட்டன. சில நாட்களிலே அணை கட்ட தொடங்க போகிறார்கள். இந்த அணை கட்டப்பட்டால் 25 லட்சம் ஏக்கர் பாசனம் அடியோடு தஞ்சை தரணியிலே பாழாகும். எங்கு நோக்கிலும் சென்னல் வயல்கள், செழும் கரும்பு தோட்டங்கள், மா பலா வாழை என்று இயற்கையின் சௌந்தரியத்திலே பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக செழித்து கிடந்ததே. மண்டினி ஞாலத்து வாழ்வோருக்கெல்லாம் உண்டு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்ற அட்சய பாத்திரமாக திகழ்ந்ததே, அது பிச்சை பாத்திரமாகும். எலும்பும் தோலுமாக எத்தியோப்பிய நாட்டு பிள்ளைகளைப் போல நமது பிள்ளைகள், நமது வருங்கால சந்ததிகள் வாழ்விழந்து தவிக்கின்ற துயரமும் எங்கே போவார்கள்? பஞ்சை பராரிகளாக, அகதிகளாக எங்கே போவார்கள்? இந்த பேராபத்து வந்திருக்கக்கூடிய நிலையில் இதற்கு நோக்கம் என்ன? ஒரு சொட்டு தண்ணீர் வராது மேகதாட்டிலே அணை கட்டிவிட்டால் மேட்டூருக்கோ ஒகேனக்கலுக்கோ. அப்படி யாரால் இந்த நிலங்களை விற்க வேண்டிய நிலைமைக்கு விவசாயிகள் தள்ளப்படுவார்கள். இந்த நிலங்களை அதானி அம்பானி கம்பெனிகள், கார்பரேட் கம்பெனிகள், நரேந்திர மோடிக்கு வேண்டிய கார்பரேட் கம்பெனிகள் விவசாயிகள் இந்த நிலங்களை விலைக்கு வாங்குவார்கள். கரும்பு பயிரிடவா, வாழைத்தோப்பு பாடவா, தென்னந்தோப்புக்கா? இல்லை. பூமிக்கடியில் இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஷேல் கேஸ் போன்ற எரிவாயு திட்டங்கள் மூலம் இந்திய அரசுக்கு வருடத்துக்கு லட்சக்கணக்கான கோடிகள் பணம் குவியும். கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஆயிரக்கணக்கான கோடிகள் லாபம் கிடைக்கும். ஆனால் அடியோடு அழிந்து போகும் தமிழகத்தினுடைய பெரும்பகுதி. இந்த நோக்கம் என்ன? நாங்கள் செய்த பாவம் என்ன? கஜா புயலில் 89 தமிழர்கள் மடிந்தார்களே, எல்லாம் இழந்து தென்னந்தோப்புகள் எல்லாம், தென்னை மரங்கள் உடைந்து நொறுங்கி கண்ணீர் கம்பளைவாக அந்த மக்கள் கதறி கொண்டிருந்தார்களே, இந்திய நாட்டு பிரஜைகள் இல்லையா? நரேந்திர மோடி அவர்களே, உங்களுக்கு இரக்கமே கிடையாதா? இதயமே கிடையாதா? நாங்கள் என்ன பாவம் செய்தோம்? ஒரு வார்த்தை அனுதாப சொல்லுண்டா? ஆறுதல் சொல்லுண்டா? உலகமெல்லாம் சுற்றி வருகிற நீங்கள் இந்த தஞ்சை தரணியை வந்து பார்த்து விட்டு போக முடியாதா? உங்கள் உள்ளக்கணக்கையும் RSS உள்ளக்கணக்கையும் இந்த பாரதிய ஜனதா கட்சி இயக்குகின்ற சங் பரிவார் கூட்டத்தின் உள்ளக்கணக்கையும் தமிழ் மொழி என்று உலகத்தின் மூத்த மொழியாகிய தமிழ் மொழியை காக்க, தமிழை காக்க, கலாச்சாரத்தை காக்க எத்தனை ஆண்டுகளாக போராடி வருகிறார்கள் திராவிட இயக்கத்தினர். இந்த பண்பாடு, நாகரீகம், மொழி, இனம், உணர்வு கொண்ட தமிழகத்தினுடைய இந்த எண்ணங்களை சிதைப்பதற்கு திராவிட இயக்கத்தை சிதைக்க வேண்டும். தமிழகத்தை பட்டினி பிரதேசமாக மாற்ற வேண்டும். இல்லை என்றால் கேரளத்திலே நீங்கள் ஒரு இடத்திலே கூட ஜெயிக்க முடியாது. ஆனால் கேரளத்திலே உச்சநீதிமன்றத்தில் முடிவு கட்டப்பட்ட பிரச்சனைக்கு, கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் முடிவு கட்டிய பிரச்சனைக்கு இனி புதிய அணை தேவையில்லை என்று தீர்ப்பளித்ததற்கு பிறகு, கரிகால் பெருவளத்தான் கட்டிய கல்லணையை போல பென்னிக்கு கட்டிய அணை வலுவாக இருக்கிறது என்று தீர்ப்பளித்ததற்கு பிறகு, கேரள அரசு புதிய அணை கட்டுவோம் என்று போட்ட திட்டத்துக்கு நீங்கள் சுற்றுச்சூழல் அனுமதி கொடுத்து அவர்கள் நாங்கள் அணை கட்டியதற்கு பிறகு பென்னிக்கு அணையை கொஞ்சம் கொஞ்சமாக உடைத்து விடுவோம், we will decommission என்று அறிவித்திருக்கிறார்களே, இது என்ன நோக்கம்? கேரளத்திலே நீங்கள் ஓட்டு வாங்குவதற்காக அல்ல, எங்கள் தாய் தமிழகத்தை அழிப்பதற்காக. நான் இந்த மண்ணிலே பிறந்தேன், புண்ணிய பூமியிலே பிறந்தேன், பொன்னான தமிழ்நாட்டிலே பிறந்தேன், திராவிட இயக்கத்தில் என் வாழ்வை ஒப்படைத்தேன், என் இந்த நாட்டின் எதிர்காலத்தை பற்றிய கவலையிலும் அச்சத்திலும் பேசுகிறேன். இவ்வளவு பெரிய கொடுமையை செய்யக்கூடிய நிலைமைக்கு மத்திய அரசு தயாராகிவிட்டது. இது தூக்கி எறியப்பட வேண்டும், அகற்றப்படும். இந்தியாவின் பன்முக தன்மைதான் இந்த நாட்டை காக்கும். நீலம் சஞ்சீவ் ரெட்டி சொன்னார், வெள்ளைக்காரன் வருவதற்கு முன்னால் இங்கே இந்தியா ஒரு நாடே கிடையாது என்று ஜனாதிபதி உரையிலே சொன்னார். அண்ணன் முரசொலி மாறன் இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்து கொண்டு வந்த மசோதாவில் பேசிய பிலு மோடி
நீங்கள் இந்தியை திணித்தால் இந்தியா என்ற ஒரு நாடு இருக்காது, துண்டு துண்டாக போய்விடும் என்று சொன்னார். ரத்தமும் கண்ணீரும் சிந்தி காப்பாற்றிய திராவிட இயக்கம் எதிர்காலம் பேர் ஆபத்தாக வருகிற போது நான் காலத்தின் அருமை கருதி தலைவர்கள் எல்லாம் வந்து விட்டார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் தமிழகத்தினுடைய வாழ்வாதாரங்களையும் உரிமைகள் அனைத்தையும் மத்திய அரசின் காலடியிலே போட்டு கைகட்டி சேவகம் செய்கிற ஒரு கொத்தடிமை அரசாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அரசை தூக்கி எறிய வேண்டும் என்று சூளுரைப்பதற்காகவே இந்த மாபெரும் கூட்டத்திலே திரண்டிருக்கின்றார்கள். இந்த சென்னை மாநகரத்து மக்களுக்கு சொல்லுகிறேன், 100% 300% வரை சொத்து வரியை உயர்த்தினார்கள், 200% வரை தண்ணீர் வரியை உயர்த்தினார்கள். குடிப்பதற்கு தண்ணீரே வரவில்லை, ஏன் வரி கேட்கிறீர்கள் என்று கேட்டால் கழிவுநீர் குழாயை நாங்கள் அடைப்போம் உடைப்போம் என்கிறார்கள். வேலையில்லா திண்டாட்டத்தால் இந்தியாவிலேயே அதிகமான பட்டதாரிகள் வேலை இழந்து தவிக்கிறார்கள் என்று இந்திய நாட்டினுடைய புள்ளியியல் துறை தெரிவிக்கின்றது. 6.2% பேர் இங்கே வேலை இல்லாமல் தவிக்கின்றார்கள். ஊழல் மலிந்த அரசு. பருப்பு கொள்முதல் செய்வதிலே 400 கோடி ஊழல், 2000 ஆம்னிபஸ் அந்த பேரத்திலே 300 கோடி ஊழல், உள்ளாட்சி அமைப்புகளிலே ஊழல், டெண்டர் விடுவதிலே ஊழல், ஊழல் மயமாகி கல்வித்துறையிலே ஊழல், துணைவேந்தர்கள் நியமனத்தில் ஊழல் என்று ஊழல் கோட்டையாக மாறிவிட்ட காரணத்தால் மத்திய அரசுக்கு அஞ்சி நடுங்கி ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது அமைச்சர் வீட்டுக்குள்ளே அமலாக்கத்துறை நுழைந்ததே, தலைமை செயலகத்திலேயே சோதனை நடந்ததே. எனவே அங்கமெல்லாம் பதறி உச்சி முதல் உள்ளங்கால் வரை நடுக்கமெடுத்த முதலமைச்சரும் அவரது கூட்டமும் தமிழகத்தை நோக்கி வருகிற அபாயங்களை தடுப்பதற்கு எந்த எண்ணமும் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆலயங்களுக்கு செல்லுகிற பக்தர்கள் திருமுருகன் கோவிலுக்கும் சிவன் கோவிலுக்கும் வைணவ திருத்தலங்களுக்கும் தேவார மூவர்களும் 63 நாயன்மார்களும் 12 ஆழ்வார்களும் தமிழுக்கு பெருஞ்சிறப்பு செய்ததை போல அதை எண்ணி பார்த்து அந்த ஆலயங்களுக்கு செல்லுகிற மக்களை போலவே தமிழுக்கு அருந்தொண்டாற்றி தமிழ் மக்களுக்கு அருந்தொண்டாற்றுகின்ற இஸ்லாமிய சமுதாய மக்கள் நபிகள் நாயகம் அண்ணல் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெஞ்சிலே நிறுத்தி பாங்கொலி கேட்கும் வேளையெல்லாம் தொழுகைக்கு செல்லுகிறார்களே, அது இஸ்லாமிய பெருமக்கள். கிறிஸ்தவ தேவாலயங்களிலே ஜெபிக்கிறார்களே, கிறிஸ்தவ பெருமக்கள். இவர்கள் அனைவரும் சமணர்களும் சீக்கியர்களும் பௌத்தர்களும் பகுத்தறிவாதிகளும் இணைந்து இருக்கக்கூடிய இந்திய உபகண்டத்தினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருக்கிறது. பாசிச வெறியாட்டம் போடுகிற கூட்டம் நரேந்திர மோடியின் கூட்டம். பெனிட்டோ முசோலினிடம் பயிற்சி எடுத்த மூஞ்சே வழிகாட்டிய வகையிலே திட்டங்கள் அமைத்த கோல்வால்கரின் கூட்டம். 48 மகாத்மா காந்தியை சுட்டுக் கொண்டார்களா? இல்லை, இன்றைக்கும் சுடுகிறோம். காந்தியை போல ஒரு உருவத்தை செய்து, காந்தியாரின் உருவத்தை செய்து, உலகம் போட்டு முத்தமரின் உருவத்தை செய்து, அந்த உருவத்தை இந்து மகாசபை தலைவி பூஜா மார்பை நெஞ்சை பார்த்து சுட ரத்தம் கொட்டுவதை போல நிகழ்ச்சி அமைத்து தலையில் ஏறி மிதித்து நெருப்பு வைத்து கொளுத்தி காந்தியை கொளுத்துகிறோம், காந்தியை சுடுகிறோம், கோட்சே வாழ்க என்று கூச்சலிட்ட சம்பவம் கோடிக்கணக்கான இந்தியர்களுக்கு இன்னும் தெரியாது. இந்த ஆபத்து சாதாரணமானதல்ல. இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று கருத்தை சொன்னதற்காக கல்புர்கியை சுட்டுக் கொன்றோம், கோவிந்த் பன்சாரியை சுட்டுக் கொன்றோம், நரேந்திர தபோல்கரை சுட்டுக் கொன்றோம், கௌரி லங்கேஷை சுட்டுக் கொன்றோம். யார் இனி மத நல்லிணக்கம் பேசினாலும் அவர்களை அழிப்போம்.
அகமது அக்கற்கை பசுமாட்டு இறைச்சி வைத்து அடித்துக் கொன்றதை போல அடித்துக் கொள்வோம். வெளியேறுங்கள் இஸ்லாமியர்களே, வெளியேறுங்கள் கிறிஸ்தவர்களே என்று சொல்லக்கூடிய அந்த பாசிச வெறியாட்டத்தை என்றாவது கண்டித்ததுண்டா? கொலை நடுங்க வைக்கின்ற சம்பவம், காந்தியாரை சுட்டுக் கொண்ட சம்பவம், மீண்டும் நாங்கள் சுடுகிறோம் கோட்சே வாழ்க என்ற சம்பவம். நாடாளுகிற மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே, ஒரு வார்த்தை நீங்கள் கண்டனம் தெரிவித்ததுண்டா? இல்லை. எனவே பன்முகத்தன்மைக்கு கொள்ளி வைக்கக்கூடிய நிலையிலே, சமூக நீதிக்கு வேட்டு வைக்கக்கூடிய விதத்திலே, நீட் தேர்வை கொண்டு வந்து நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாழாக்குகின்ற வகையிலே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசு, மத்தியில் இருக்க அரசு தூக்கி எறியப்பட வேண்டும். தமிழகம் அனைத்து துறைகளிலும் வஞ்சிக்கப்படுகிறது.